ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பா, முதல் தடவை யாராவது பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பா பாருங்கள், 510. இந்த 510க்கு நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஏபிசியில் ஒரு 6-5 பி போர்டில் கொடுத்துட்டோம். பட் அது வேறு லைனு. ஸோ பி போர்டில் கொடுத்துருக்கோம் 6-5ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி பிஎன்சியில் பி போர்டில் போர்டு மாறாமல் 1 கொடுத்துருக்கோம். பட் சி போர்டில் நம்ம 3-8 கொடுத்துட்டோம். நம்மளுக்கு 3-8 கிடச்சிது. அது எப்படின்னா பாருங்கள் நண்பா, நம்ம இந்த 8 இந்த 6 எடுத்தோம். பட் அவன் இந்த 5 இந்த 0 ட்ரையாங்கிள் பிடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், 0 பவர் 5 நண்பா, 0-6-5ன்னு சொல்லிட்டு அப்படி நேராக திருப்பி அடிச்சிட்டான் பவரில். 0-6-5. ஸோ 5-1-0 சொல்லிட்டு நேராக பவரில் அப்படியே அடித்தான். நம்ம நேராக பிடிச்சோம். ஸோ அவன் இப்படி அடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஏபிசியில் டோட்டல் நம்ம பி போர்டில் 1 கவர் பண்ணியிருக்கோம். பட் சி போர்டில் நம்மளுக்கு 3-8 ஸ்ட்ராங் எடுத்தனால நம்மளுக்கு 3-8 கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி ஒரு டபுள்ஸ் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு என்னமோ. ஸோ அதனால தான் 8-1-3, 3-1-3 இதெல்லாம் கொடுத்துருப்பேன். பட் அவன் அது 5-0 அடிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த 5-1-0 எப்படி அடிச்சிருக்கான் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாருங்கள் நண்பா, இந்த 8-6 அதே மாதிரி பாருங்கள் நண்பா, இந்த 8-6-3 பிடிச்சோம். அவன் பாருங்கள் எங்கே எடுத்துருக்கான்னு பாருங்கள், இந்த 5-6-0. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 0-6-5க்கு நேராக பவர் நண்பா, 5-1-0 அப்படியே நேராக பவரில் வச்சுட்டான். நம்மளுக்கு இங்கே டபுள் 0 வந்ததுனால நம்ம அது கவனிக்கல. டபுள் 0 எங்கே எடுக்க போகிறான்னு விட்டோம். பட் நம்மளுக்கு 8-3 ஸ்ட்ராங் எடுத்தனால 8-3 எடுத்துட்டோம். அவ்வளோதான் நண்பா, சூப்பரான லைன் தான், ட்ரையாங்கிள். ஸோ நம்ம நேராக எடுத்துட்டோம். நான் சொல்லியே கொடுத்தேன் இங்கே கெஸ்ஸிங் கொடுக்கும்போது, இந்த 5 பூடி எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு அது ஆப்போசிட்டில் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த டபுள் 0 எடுக்க மாட்டான்னு நினச்சோம். பட் அதுவே எடுத்தான் ட்ரையாங்கிளில். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு மைனஸில் வருதோ அவனுக்கு ப்ளஸில் வந்துடுது நண்பா. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு. ஸோ இது நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ப்ளஸும் கொடுக்க போகிறோம், மைனஸும் கொடுக்க போகிறோம் நண்பா. அப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம் கேமு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறத பாருங்கள் நண்பா. நம்மளுக்கு இந்த லைனு ஃபுல்லாக கிடைக்கிது. நம்மளுக்கு இந்த லைனை பாருங்கள் நண்பா, இந்த 3-6-5 பாருங்கள், இந்த 3-6-5 இது கிடைக்கிது. அதே மாதிரி அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நமக்கு கிடைக்கிறது இந்த 6-5-6 பாருங்கள், இந்த 6-5-6 இது ஒரு லைனு. அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு லைன் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த 2 லைன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இந்த 5-1-2 இந்த மாதிரி ஒரு 3 லைன் கிடைக்கிது. ஸோ இதில் இது பேஸ் பண்ணி நம்ம என்ன கொடுப்போம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபிசியில் நாளைக்கு பாருங்கள் ஒரு வெற்றி வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்புகிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லைன் தான். சரி வாங்க, ஏபிசியில் நம்ம என்ன கொடுப்போம் பார்க்கலாம் வாங்க. ஏபிசி நம்மளுக்கு கிடைக்கிறது 6-5-3. அதே மாதிரி பாருங்கள், 1-2-0 நண்பா, சி போர்ட்டில் 5. ஸோ நம்மளுக்கு இந்த லைனு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்கள் நண்பா, 5-2 இது நம்மளுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு
செட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பி போர்டில் 5, அதே மாதிரி 2 பி போர்டில் கிடைக்குது. அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 8 கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 கிடைக்குது நண்பா சி போர்டில். இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிங்க. இது மாதிரி ஏபி ஏசிபிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி ஏசிபிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு 21, அதே மாதிரி 56, அதே மாதிரி 52, 65 நண்பா. ஸோ இன்னொரு நம்பர் வேணுமா 85. இந்த 5 நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா உங்களுக்கும் இந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வரக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு. ஸோ சூப்பரான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிஎஸ்சிபிசியில் வரக்கூடிய நம்பர் தான். ஸோ அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஒரு 3 இல்லை 4 அப்படின்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வரலாம், கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1, 2, 5, அதே மாதிரி 8, 5, 6, அதே மாதிரி இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5, 2, 1, 1, 5, 6. ஸோ இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா 6, 5, 8 நண்பா 8. ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசியில் 3 டிஜிட்டில். ஸோ எனக்கு ஒரு 90% வரக்கூடிய வாய்ப்பு தான் அந்த நம்பர் நண்பா. ஸோ இந்த நம்பரு வரக்கூடிய வாய்ப்பு எந்த நம்பர் வேணும் வரலாம் 3 டிஜிட்டில். ஸோ பவரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பட் நம்ம பவரில் கொடுக்கல. பட் பவரில் வாய்ப்பு வரத்துக்கு கம்மி தான் நண்பா, ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாம். ஸோ எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஓகே நண்பா. இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் போர்டில் போட்டுங்க, ஆலில் போட்டுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா. மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஸோ ஓகே நண்பா, எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி.